என்னதான் ஆச்சு தமிழ்நாட்டுல தேர்தல் நெருங்கி வர இந்த நேரத்துல அவ்வளவுதான் நம்ம தான் ஆட்சியை விட்டு போறோமே. அதனால ஒரு எண்ணத்துல ஆளும் கட்சி இப்படி தமிழ்நாட்டை பத்தியும் தமிழ்நாட்டு மக்களை பத்தியும் அக்கறை காட்டாம இருக்கான்னு கேள்வி எழுப்பப்படுது. தினம் தினம் கொலை கொள்ளை திருட்டு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இரும்பு கரம் தூக்கி செயல்படுவோம், குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை கொடுக்கப்படும்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த ஆளும் கட்சி திமுக அரசு இப்போ எங்க போச்சு? தமிழ் சமூகத்தின் பண்பாடு நாகரிகத்தினுடைய அடையாளம்னு சொல்லக்கூடிய இடங்கள்லாம் இப்போ ரத்த ஆறா ஓடுது. கடந்த 2 மாசம் மட்டும்தான் 30க்கும் மேற்பட்ட கொலைகள், அதுவும் ஒருத்தர் சண்டை போட்டுலாம் வந்த கேஸ் கிடையாது, போதையில நிகழக்கூடிய கொலைகள். இதுல குற்றவாளி யாருன்னு பார்த்தா சிறுவர்கள். அப்போ சிறுவர்களுக்கு கையில போதை பொருள் எப்படி கிடைக்குது? கிடைக்கிற வரைக்கும் இந்த தமிழக அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? திமுகவினருக்கு கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன், இந்த 3 C மட்டும் போதும், யாரோ எப்படியோ போகட்டும் அப்படின்ற எண்ணத்துல இருக்கா இந்த திராவிட மாடல் ஆட்சின்னு கேள்வி எழுப்பப்படுது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி இந்த 3 மாவட்டங்களையும் 30 கொலைகள் பதிவாகி இருக்கு. இந்த மாவட்டத்துல ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா சாதி மோதல் தான் அதிகமா நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ போதை அடிக்ஷனால இவ்வளவு வன்முறைகள் நடந்துகிட்டு இருக்கு. எதுக்கு இப்படி பண்றாங்க, எதனால இப்படி பண்றாங்கன்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் தினம் தினம் நாங்க அச்சத்திலே இருக்க வேண்டிய நிலையில இருக்கோம், எங்களுக்கு சரியான பாதுகாப்பு வேணும், எங்களுடைய உயிருக்கே உத்தரவாதம் இல்லாம இருக்கு மக்கள் கதறாங்க, கண்ணீரோட தவிக்கிறாங்க அன்றாட வாழ்க்கை வாழவே. இது இப்படியே நீடிச்சுட்டு இருந்தா வரப்போற தேர்தலை கூட நாங்க புறக்கணிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு எங்க போச்சு? சட்டம் ஒழுங்கு மண்ணோட மண்ணா போயிடுச்சுன்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டினா உடனே ஒரு மேடையை போடுறது. வெல்லும் தமிழ் பெண்கள், மகளிர் மாநாடு, இளைஞரணி மாநாடுன்னு ஒரு நிகழ்ச்சிய நடிகரும் நடிகைகளையும் கூப்பிட்டு உட்கார வச்சு இந்தியாவிலேயே தமிழ்நாடு தாங்க பாதுகாப்பான மாநிலம்னு பச்சை போய் பேசுறது தான் வேலையா இருக்குன்னு மக்கள் திமுகவை வறுத்தெடுக்கிறாங்க. முதல்வர் அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி ரயில்வே நுழைவு வாயில் நுழையாத பெயர், ஸ்டாப் ஹிந்தி இம்போசிஷன் பாஜகவை குற்றம் சாட்டி போஸ்ட் போட்டிருக்காரு. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சோ இந்த 30 கொலைகளுக்கு ஒரு ஆறுதலும் சொல்லல, ஒரு போஸ்டும் போடல. அப்போ முதல்வருக்கு மனிதர்களினுடைய உயிர் மேல மதிப்பே இல்லை அப்படின்ற கேள்வியும் இங்க எழுப்பப்படுது. தமிழ் மக்களை பத்தியும் தமிழ்நாட்டை பத்தியும் திமுகவுக்கு அக்கறை இல்லைன்னு இந்த 30 கொலைகளுக்கு பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ட்விட்டர் பதிவு பண்ணியிருக்காங்க. தாமிரபரணி பகுதிகளை கொலைகளின் கூடாரமாக்கிய திமுக அரசு நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய 3 மாவட்டங்களில் கடந்த 2 மாதங்களில் 30 படுகொலைகள் நிகழ்ந்து உள்ளதாக வெளியாகியுள்ள பத்திரிகை செய்தி மனதை பதைப்பதைக்க செய்கின்றது. தமிழர் நாகரிகத்தின் தொட்டிலான தாமிரபரணி நதிக்கரை பகுதிகளை கொடூர கொலைகளின் கூடாரமாக மாற்றியதுதான் திமுக அரசின் ஒரே சாதனை. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கை சிதைத்து சீரழிய விடும் அறிவாலய அரசை வரும் தேர்தலில் தயவுதாட்சி இன்றி நிராகரிப்பர் தமிழக மக்கள்னு போஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ மக்களே, ஒரு பக்கம் திமுக அரசு அடுத்த 5 ஆண்டுகளும் திராவிட மாடல் 2.0 ஆட்சி வரணும்னு கனவு காணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நமக்காக, நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்காக எதிர்க்கட்சிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ சிறந்த ஆட்சி வேணுமா, இல்ல இதே மாதிரி தினம் தினம் கொலை கொள்ளை குற்றம்னு வீட்டை விட்டு வெளியவே போக முடியாத நிலைக்கு ஆகணுமான்னு முடிவு உங்க கையில தான் இருக்கு. சோ ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்னு அவங்க பண்ற விளம்பரத்தை வச்சே வரப்போற தேர்தலில் திமுகவுக்கு தக்க பாடம் புகட்டுவோம்.